அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொசுமொசுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இலையை பற்றி தான் இந்த மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வள்ளலார் அருளிய 4 வகையான முக்கிய மூலிகைகளில் பச்சிலை மாதிரி இது முசுமுசுக்கை முக்கியமான ஒரு இடம் பிடிச்சிருக்கு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மொசுமொசுக்கை கீரை அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இலை பின்னாடி முன்னாடி இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஹேரியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனால தான் இதுக்கு மொசுமொசுக்கை அப்படின்னு பேர். இது அதோட டெண்டகிள்ஸ். அதோட பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக செர்ரி டைப் ஃப்ரூட்டு. அதுலேயும் பார்த்தீங்க ஃபுல்லாக ஹேர் இருக்கும். கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஆயிடுச்சு. நல்லா ரெட் கலரில் இருக்கக்கூடியது. இதை ஸ்க்வீஸ் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி அழகாக விதைகள் வரக்கூடியது. இதோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை இந்த மொசுமொசுக்கை கீரை. இது பார்த்திங்க அப்படின்னா கொடி டைப்பாக வளரக்கூடியது. அதிகமாக நம்ம மரம் செடி கொடி அது மட்டும் இல்லாமல் தரையிலே பரவக்கூடியது, வேலிகளில் பறந்து எல்லா இடத்துலையுமே பறந்து இருக்கக்கூடியது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஸ்துமா அப்புறம் நம்ம நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அகற்றக்கூடியது. நுரையீரல் அலர்ஜியை போக்கக்கூடியது. நமக்கு இருக்கக்கூடிய சளி கபம் கோழை இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடியது. இதோட வேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொடியாக்கி நம்ம அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா வாந்தியை நிப்பாட்டக்கூடியது, அஜீரண கோளாறுகளை சரி பண்ணக்கூடியது, அதே மாதிரி ஆண்மையை அதிகரிக்கக்கூடியது. இந்த இலையோட சாறை எடுத்து அதை நல்லெண்ணெயோடு சேர்த்து நம்ம தலையில் தேய்ச்சி குளிச்சு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எரிச்சல், கண்ணில் இருக்கக்கூடிய எரிச்சல் எல்லாமே போக்கக்கூடியது. இந்த இலையை தூளாக்கி சம அளவு நம்ம தூதுவளை இலையோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம், வெண்ணெயும் சேர்த்து கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய இரைப்பு இருமல் இதெல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாகக்கூடியது. இது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், அதாவது சுவாச சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நுரையீரலில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது சரி பண்ணக்கூடியது. இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதே மாதிரி நிறைய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.